உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். பெட்டர் லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வெற்றிலை, மெல்லிலை என்று கூட அதை குறிப்பது வழக்கம். இந்த வெற்றிலை தாம்பூலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இது ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாகவும், டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குவதாகவும் அமைகிறது. இந்த வெற்றிலை சாறு ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து 2-3 வேளை அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்து தொண்டை கரகரப்பு, தொண்டை கம்மல், இருமல் இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை போக்கி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இந்த வெற்றிலை சாறும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கசகசா என்று நாம் தமிழிலே சொல்லப்பெறுவது பாப்பி சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே அதை அழைக்கப்பெறுவது வழக்கம். இந்த கசகசா ஒவ்வொரு அடுக்கலையிலேயும் கண்டிப்பாக இருக்கின்ற ஒரு உணவுப் பொருளாக நாம் பார்க்கின்றோம். இந்த கசகசா ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து நீரில் ஊற வைத்து பின் 2-3 மணி நேரங்களுக்கு பின் அதை மிக்சியில் இட்டு அரைத்து அதனுடைய பாலை வடிகட்டி எடுத்துக்கொண்டு அதனோடு வெறுகடி அளவு சாதிக்காய், மாசிக்காய், சாதி மாசி என்று சொல்லக்கூடிய இரண்டும் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இரண்டையும் சம அளவு சேர்த்த சூரணம் வெறுகடி அளவு சேர்த்து கசகசா பாலோடு வெறுகடி அளவு சாதிக்காய், மாசிக்காய் சூரணம் சேர்த்து 2-3 வேளை உள்ளுக்கு கொடுப்பதினாலே சீதக்கழிச்சல், சீதக்கடுப்பு, வயிற்று வலி இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் தி ப்ரொலாப்ஸ் ஆஃப் ஆனஸ் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய் வெளித்தள்ளுகின்ற நிலை, அடிக்கடி மலம் கழிப்பதினாலே சீதபேதி இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது அடிக்கடி மலம் கழிப்பதினாலே ஆசன வாயினுடைய தசை பகுதி வெளியே தள்ளப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அது ப்ரொலாப்ஸ் ஆஃப் ஆனஸ் என்று சொல்லுகின்ற ஒன்று. அதை சுருக்கக்கூடிய ஒன்றாக இந்த சாதி மாசி அதனோடு சேர்ந்த கசகசா விளங்கும். உடலுக்கும் நல்ல பலத்தை தரும், குருதி ஓட்டத்தையும் சீர் செய்யும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே புதர் போல மரங்களின் மேலே படர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று முடக்கற்றான் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. கார்டியோஸ்போமம் ஹெலிகாகேபம் என்று இதற்கு ஆங்கிலத்திலே தாவர பெயரை சொல்லியிருக்கிறார்கள். கார்டியோஸ்போமம் ஹெலிகாகேபம். இதனுடைய விதைகள் என்று பார்க்கின்ற பொழுது இதயத்தை வடிவத்தை ஒத்ததாக இருக்கிறது. இதயத்தினுடைய வடிவத்தை ஒத்ததாக இருக்கிறது. கார்டியோஸ்போமம் ஹெலிகாகேபம். ஜோதிஷ்மதி என்று இது வடமொழியாலே அழைக்கப்பெறுகின்ற ஒன்று. இந்த முடக்கருத்தான் பலூன் வைன் என்கின்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. இது கரப்பான், சொறி சிரங்கு மட்டும் போக்குவது இல்லாமல் வாத நோய்களான பிடிப்பு, தசை பிடிப்பு, கை கால்களிலே ஏற்படுகின்ற வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய RA ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய கிருமிகள் அதிகரிப்பதனாலேயும் அவற்றினுடைய தாக்கத்தினாலேயும்
மூட்டுகளிலே ஏற்படுகின்ற ரொமாட்டிக் ஃபீவர் என்கின்ற மூட்டு ஜுரம், அதனால் ஏற்படுகின்ற வீக்கம், வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அற்புதமான முதல் மருந்தாக இந்த முடக்கருத்தான் விளங்குகிறது. அதோடு கூட ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானத்தினாலே ஏற்படுகின்ற வலி, த கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலை வாதம், இந்த மூட்டுகளை பற்றிய அத்துணை வலிகளையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த முடக்கருத்தான் விளங்குகிறது. கல்லீரல், மண்ணீரல் போன்றவற்றிலே வருகின்ற பிரச்சனைகளை போக்கி உடலுக்கு நலம் தரக்கூடியதாக இது விளங்குகிறது. சளி, இருமலை போக்கி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாகவும் இந்த முடக்கருத்தான் விளங்குகிறது. இதனோடு எலுமிச்சை இலை, த சிட்ரஸ் லெமன் என்று நாம் தாவர பெயரிலே சுட்டப்பெறுகின்ற எலுமிச்சை இலையை சேர்க்க இருக்கின்றோம். இவை இரண்டும் உள்மருந்தாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது செரிமான சீர்கேடுகளை போக்குவதாகவும் விளங்குகிறது. நுரையீரலை பற்றிய தொல்லைகளை வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. இவற்றை எப்படி மருந்தாக்குவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு முடக்கத்தான் மற்றும் எலுமிச்சை இலைகளை பயன்படுத்தி உடலில் உள்ள அதிகப்படியான சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மருந்து, உடலில் அதிகப்படியான சூடு மற்றும் சூட்டினால் ஏற்படக்கூடிய உஷ்ண வாயு இவற்றை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். நம்ம உடலில் உஷ்ண வாயு அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இரத்த கொதிப்பு, பிதற்றல், வெறி, கோபம், அதிகப்படியான கோபம் போன்ற உணர்வுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது போன்ற நிலையில் நம்ம இந்த முடக்கத்தான் மற்றும் எலுமிச்சை இலையை பயன்படுத்தி இந்த தீநீர் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த உஷ்ண வாயு குறையிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தமும் கம்மியாகும். இதற்கு தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் இலை, எலுமிச்சை இலை, பச்சை பயிறு பொடிச்சது, தனியா, இஞ்சி, மிளகு, சீரகம். நம்ம பச்சை பயிரை 1-2 உடைச்சி வச்சுருக்கோம், இங்கே மாவை அரைக்காமல் பொடிச்சு வச்சுருக்கோம். இதோட சீரகம், இவை இரண்டையும் சேர்த்து வறுத்துடலாம். நம்ம இடித்து வச்சுருக்க பச்சை பயிரும் சீரகமும் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். பச்சை பயிரும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம பச்சை பயிறு சேர்க்குறோம். பச்சை பயிறு ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படும். இந்த பச்சை பயிறு வறுப்பட்டதும் நம்ம நீர் விட்டுக்கலாம். இதோட எலுமிச்சை இலை, எலுமிச்சை இலை அல்லது நாரத்தை இலை, ஏதாவது ஒரு சிட்ரிக் பிளான்ட்டோட நம்ம இலைகளை பயன்படுத்தலாம். கடரங்காய் இலை, சாத்துக்குடி இலை, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். 2 இலைகள் சேர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். இதோட முடக்கத்தான் இலை ஒரு பிடி அளவு. முடக்கத்தான் வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால முடக்கத்தான் சேர்க்குறோம். வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு வீக்கம், இன்ஃப்ளமேஷன் போன்ற பிரச்சனைகள், அழற்சி போன்ற பிரச்சனைகள் இருக்கும், வலியும் இருக்கும். இந்த வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். முடக்கத்தான் சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் எல்லாம் கம்மியாகும். மசிலில் இருக்க ஸ்டிஃப்னஸ், ஜாயின்ஸில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறையும். இதோட நம்ம தனியா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனியா, மிளகு தட்டி போட்டுக்கலாம். மிளகு பொடி, இஞ்சி, இதெல்லாம் கொதிக்க வச்சு நம்ம ஒரு ரசம் போல தான் வரும். இது வேணும்னா கொஞ்சமாக நம்ம இதோட இந்துப்பு கூட சேர்த்துக்கலாம். பட் பிபி அதிகமாக இருக்கும்பொழுது இந்த மருந்து எடுத்துக்கிட்டோம்னா உப்பு சேர்க்காமல் எடுத்துக்கிறது நல்லது. இதை கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கும் பொழுது இது சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் வியர்வையை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். சிறுநீரும் வியர்வையும் நம்ம உடல்லேருந்து வெளியேறும் பொழுது நம்ம உடலோட டெம்பரேச்சர் கம்மியாகும், உடல் சூடு கம்மியாகும். அதே போல் பித்தம் குறையும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கிறுகிறுப்பு, பதற்றம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதிகப்படியான படபடப்பு இருந்தாலும் இந்த மருந்து எடுத்துக்கலாம். நம்ம உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு படிப்படியாக பிபியோட அளவு குறைய ஆரம்பிக்கும், நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். மூலம் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோம்னா பித்த வாயு உடலில் அதிகமாக இருக்கும். அதனால் மூலம் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது அவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். முடக்கத்தான் இலை, எலுமிச்சை இலை, பச்சை பயிறு, மிளகு, சீரகம், தனியா,
மற்றும் இஞ்சி சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு இரு வேளையும் தொடர்ந்து பருகிட்டு வரும்பொழுது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் இது செயல்படும். அதே போல் உடலில் உள்ள அதிகப்படியான வாயு பிடிப்பு, பித்தத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம் இவற்றை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, முடக்கத்தான் பற்றி அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். சூலை பிடிப்பு சொரிசிறங்கு வன்கரப்பான், காலை தொடும் வாயும் கண் மலமும், காசினியை விட்டு கடந்தேதான் போகுமே முடக்கற்றான் பேரை மொழி என்று ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். இந்த முடக்கற்றான் என்ற பெயரை சொன்ன உடனே சூலை பிடிப்பு, அதாவது மூட்டுகளிலே ஏற்படுகின்ற இந்த ஜாயிண்ட் பெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற இந்த சூலை என்ற வார்த்தை சூலத்தால் குத்துவது, திரிசூலம் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய கையிலே, ஈசனுடைய கையிலே இருக்கின்ற 3 கூர்மையான பகுதிகளை கொண்ட ஒரு கருவி சூலம். ஒரு கூர்மையான பகுதியிலே குத்தினாலே வலி அதிகமாக இருக்கும் என்கின்ற பொழுது 3 கூர்மையான பகுதிகளிலே குத்துகின்ற பொழுது கடுமையான வலி இருக்கும். அந்த கடுமையான வலியை குறிப்பது என்பது சூலை. அதோடு கூட பிடிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தசை பிடிப்பு என்று சொல்லலாம். முடக்க ஒண்ணாத ஒன்று, நடக்க ஒண்ணாத ஒன்றாக பிடிப்பு ஏற்படுவது. சொறி சிரங்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஸ்கின் டிசார்டர்ஸ் என்கின்ற வகையிலே ஆங்கிலத்திலே தோல் நோய்களை குறிக்கக்கூடிய ஒன்று. கரப்பான் என்கின்ற பொழுது த வீப்பிங் எரப்ஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே நீர் கசிவோடு ஏற்படுகின்ற தோல் நோய். இதனோடு கண் மலம் என்று சொல்லுகின்றார்கள். கண் மலம் என்று சொல்லுகின்ற பொழுது கல் போல மலம் இறுகி மலச்சிக்கலை உண்டாக்கி பல நாட்களுக்கு மலம் வாராத வண்ணம் தடுக்கக்கூடிய ஒன்று. அந்த கெட்டியான மலத்தையும் அது உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இதனுடைய பெயரை சொல்லும்போது தோல் நோய்கள் தொலைந்து போகிறது, கை கால்களிலே இருக்கின்ற வலிகள் விலகி போகிறது, பழைய மலம் என்பது வெளித்தள்ள பெறுகிறது. அதனாலே இந்த முடக்கத்தான் என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. இதனோடு பெப்பர் என்று சொல்லுகின்ற மிளகு சேர்த்திருக்கின்றோம். மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற நிலையிலேயும், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, விஷங்களை முறிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சேர்த்திருக்கின்றோம். இது செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாக, குருதியை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனோடு கிரீன் தால் என்று சொல்லக்கூடிய பச்சை பயிறு சேர்த்திருக்கிறோம். மூங்கா விக்னா என்று, விக்னா மூங்கா என்று கூட நாம் இதை ஆங்கிலத்திலே சொல்லலாம். பச்சை பயிறு நிறைய புரத சத்துக்களையும் நார் சத்துவத்தையும் பெற்றதாக விளங்குகிறது. இதனோடு கொரியாண்ட்ரம் சட்டிவம் என்று சொல்லக்கூடிய தனியா சேர்த்திருக்கின்றோம். கொத்து மல்லியை போல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று, இரும்பு சத்துவத்தையும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களையும் அதிகமாக பெற்றிருக்கிறது. புண்களை ஆற்றக்கூடியது. இந்த வகையிலே இவற்றை எல்லாம் சேர்த்து ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். முடக்கத்தானோடு தனியா போன்ற மற்ற பொருள்களையும் சேர்த்து பானமாக நாம் பருகுகின்ற பொழுது தோல் நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. குறிப்பாக மூட்டு வலியிலே இருந்து நமக்கு முற்றிலும் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நெஞ்சக சளியையும் வேறறுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த முடக்கத்தான் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.